வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ். நம்ம மூவி வந்து சின்னாஸ் 2025 ஒரு ஹாரர் மூவி. இந்த படத்தில் ஃபுல் இது ஒரு சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய மூவி யூஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது, படத்தோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு சரியான ஹைப்பு. நீங்கள் நிறைய இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. இந்த வந்து கேஷ் பேஸ்டு மூவியோ தரமாக எடுத்துருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹைப்புக்கெல்லாம் இந்த படம் வர்த்தே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தோட ரிவ்யூக்கு நம்ம போயிடலாம். இப்போ படத்தோட கதை வந்து ஒரு சிம்பிளான வேம்பயர் ஸ்டோரி. இந்த நைட் ஷிஃப்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வேம்பயர் படம்லாம் பார்த்துருப்பீங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளான கதை. அதை வந்து இவனுங்க எதுக்கு இவ்வளோ ஹைப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அந்த ஹைப்புக்கு தான் நானே போய் பார்த்தேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வேர்ல்ட் வார் 1 லைக் ஒரு ட்வின்ஸ் அந்த பீரியட்லேருந்து ஒரு ட்வின்ஸ் வந்திருப்பாங்க, ஸ்மோக் அண்ட் ஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த ட்வின்ஸ் வந்து நம்ம மைக்கேல் பி ஜார்டன் தான் 2 ரோலையும் ப்ளே பண்ணிருப்பாரு. அவங்க வந்து இந்த ரயில்வேயில் அதுக்கப்புறம் கேங்ஸ்டர்கிட்டேருந்து திருடின பணத்தை வச்சு ஒரு சாமில் வந்து வாங்குவாங்க, ஒரு பெரிய இடம். அதை வாங்கி அதில் வந்து ஒரு ஜூக் ஜாயிண்ட் நடத்துவாங்க. இவங்க வந்து டார்க் ஸ்கின்டு பீப்புள். ஸோ அந்த பீப்புள் மட்டும் அலோவ் பண்ணுற மாதிரி ஒரு ஜூக் ஜாயிண்ட் நடத்துவாங்க. அதை குடிச்சிட்டு ஆட்டம் போடுற ஒரு இடம், ஒரு பப்பு மாதிரி. ஓகேங்களா, அந்த இடத்துக்கு வந்து பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 மியூசிஷியனை வந்து போய் ஹையர் பண்ணிட்டு எல்லாத்தையும் நடத்திட்டு எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கோம். கதையில் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக நல்லா தான் போயிட்டுருக்கோம். எங்கே தப்பு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜூக் ஜாயிண்ட்டுக்கு வந்து ஒரு 3 பேர் வருவாங்க. யார் அந்த 3 பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 பேர் தான் அந்த வேம்பைர்ஸ். அந்த வேம்பைர்ஸை வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அது ஒரு டார்க் ஸ்கின்டு பீப்புள் ஜூக் ஜாயிண்ட். அங்கே வந்து ஒயிட் ஸ்கின்னை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் உள்ளே வந்து ஒரு 2 ஏஷியன்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஹீரோஸ். அவங்க வந்து கடன் எடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ரா மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்க உள்ளே இருக்காங்க. அதே மாதிரி அந்த 2 ட்வின் பிரதர் வந்து ஒருத்தரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒயிட். ஓகேங்களா, இவங்கெல்லாம் வந்து உள்ளே இப்படி இருக்கிற அந்த சமயத்தில் இவங்க வந்து வெளியவே இருந்துட்டு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. தென் வெளியே போன ஒருத்தியை வந்து கன்வின்ஸ் பண்ணி கடிச்சு வேம்பயர் ஆக்கிடுவாங்க. தென் அவள் உள்ளே வந்ததுக்கப்புறம் லைனாக வேம்பயர் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வேம்பயர் அட்டாக்லேருந்து உள்ளே சர்வை பண்ணவங்க திரும்பியும் அடுத்த நாள் வீடியோவில் பார்த்தாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. ஏன்னா வந்து காலையில் சூரியன் எழுந்ததுக்கப்புறம் வேம்பயர்ஸ் வந்து அங்கே இருந்தாலும் எரிஞ்சிருவாங்க. அது யூஸ்வலாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இது வந்து ஒரு யூஸ்வலான ஒரு வேம்பயர் ஆக்ஷன் ஹாரர் மூவி. இந்த படத்துக்கு எதுக்கு கேஸ்ட்டு பட்டம் கட்டினாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த வந்து ஸ்கின் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஹீரோ வந்து இந்த இடத்த வாங்க போனதுக்கப்புறம் அந்த இடம் வந்து எதுக்குன்னு கேட்கும்போது இவங்க சொல்லும்போது தான் அவருக்கே தெரியும். சரி, ஓகே, இங்கே வந்து டார்க் ஸ்கின் பீப்புள் வருவாங்க நிறைய பேர். ஸோ அதனால அட்டாக் பண்ணலாம். அது வந்து அந்த வேம்பயர்ஸ் கிடையாது, அந்த ஓனரோட மைண்ட் செட் தான் அது. ஸோ நான் படம் பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படி தான் இருந்தது. படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக்கு. ஃபஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்லாம் பட்டு சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அப்புறம் வந்து சினிமாட்டோகிராஃபி, இந்த கிரேடிங்கு, ஆங்கிள்ஸு பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி 3வது விஷயம் எடிட்டிங். பக்காவாக மூவி எடிட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த 3 விஷயமே இந்த படத்தை வந்து விட்டு கொடுக்காம பயங்கரமாக தூக்கி நிப்பாட்டுது. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹைப்பு எதுக்கு இந்த மானாவாரியான ஹைப்புன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இதே மாதிரி தான் ஹைப் ஏற்றி இந்த மாதிரி ஆவரேஜ் படத்தெலாம் வந்து இவனுக்கு ஏற்றி விட்டுறாங்க. எனக்கு ஏன்னே புரிய மாட்டேங்குது. படம் வந்து இந்த 3 கேட்டகரியில் அடிக்கும், ஏதாவது ஒரு அவார்டு கண்டிப்பாக அடிக்கும். இந்த சினிமாட்டோகிராஃபி, மியூசிக்கு, எடிட்டிங், இந்த 3 கேட்டகரியில் கண்டிப்பாக அடிக்கும். இந்த ஹைப் வந்து எனக்கு எதுக்கு எத்தனான்னு சொல்லிட்டு ஐடியாவே இல்லை. அந்த ஹைப்போட வர்த்துக்கு இந்த படம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ஆவரேஜ் படம் தான். வழக்கம் போல் ஒரு வேம்பயர் ஸ்டோரி இவங்க சர்வே பண்ணாங்களே இல்லையா. எனக்கு இந்த ஒரு படத்தோட நிப்பாட்டினா கூட நான் எதாவது பண்ணியிருப்பேன். இவங்க என்றைக்கு டைம்லைன் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்போ அன்றைக்கி தெரிஞ்சிச்சு இது வந்து முழுக்க ஒரு கமர்ஷியல் பேஸ் பண்ண ஒரு மூவி அப்படின்னு சொல்லிட்டு. சினிமாட்டிக் யூனிவர்ஸ் சின்ன சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இந்த வருஷம் மட்டும் ஒரு படம், அடுத்த வருஷத்துலேருந்து வருஷத்துக்கு 2 படம் தரானுங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு ஆவரேஜ் மூவி. அதனால் இந்த படத்துக்கு நான் ஒரு 3 தருவேன். இது மாதிரி மூவி பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம மிஸ்டர் நோபடி சொல்லிக்கிறேன். பை, ஹேவ் a great day guys.